எல்லா பிரச்சனைக்கும் அவள் ஒருத்தி தான் காரணம். எல்லாத்தையும் பண்ணிட்டு எனக்கு நல்ல இருக்கா. அப்படியே முல்லை யாரோடையாவது பார்த்துருந்தா கூட என்கிட்ட சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி வந்து பத்தி வைக்கிறதுல ஒரு செயலா இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. வெயிலில் வரது வர வர ஃபேஸ் ஒரே டல்லாக இருக்கு. இனிமேல் ஏசி கேப் புக் பண்ணி தான் வரணும். முடிஞ்சு சீக்கிரமாக ஒரு கார் கூட வாங்கிடலாம். என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? என்னங்க, நான் நினச்சதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு கார் வாங்கலாம் நினச்சேன், அது ஒரு குத்தமா? எம்பிட்டு நாள் தான் ஏசி கேப்லேயே தண்டா அழுவுறது. கம்பெனி கேப் வருது போகுது, ஆனால் அதில் போயிட்டு வர்றது மரியாதையாக இருக்குது. தனியாக கேப் புக் பண்ணி வந்தாலும் மரியாதை இல்லைங்க. நம்ம 2 பேரும் வேலை பார்க்கறதுக்கு ஒரு கார் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். ஆமாம்மா, இப்போ உனக்கு கார் ஒன்று தான் பிரச்சனையாக இருக்குல்ல அப்படின்னு பத்தொன்பதுமா சொல்லிட முடியாது. இந்த வீட்டில் இருக்க எல்லாமே எனக்கு பிரச்சனை தான். ஆனால் எல்லாத்தையும் மாற்றவ முடியும். அட்லீஸ்ட் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு காராவது வாங்கலாம்னு பார்க்குறேன். போதும் அனிதா, தேவையில்லாமல் பாய்ச்சா எங்கெங்கேயும் எடுத்துகிட்டு போவாத. நான் கேட்குறது வேறு சொல்லு. என்ன பண்ணி வச்சிருக்க வீட்டில்? உன்னால எம்பிட்டு பெரிய சண்டை. நான் என்ன பண்ணேன்? நான் பாட்டு கொஞ்ச நேரம் கண்ணாடி பார்த்துட்டு இருந்தேன். மேக்கப்பில் ரிமூவ் பண்ணோம்ல, அதான். சும்மா எல்லாம் தெரிஞ்சு ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்காத. நீ எதுக்கு முல்லையை பார்த்தாலே வந்து அம்மாட்ட சொல்லி அவளை வச்சு திட்டு வாங்க வச்சு அடி வாங்க வச்சிருக்க? இதெல்லாம் ஒரு செயலா? வீட்டுக்கு வந்த மருமக வீட்டில் ஒரு பிரச்சனையும் நடக்காம பார்த்துக்கணும். இப்படி அங்கே இருக்கிறத இங்கே சொல்லி இங்கே இருக்கிறத அங்கே சொல்லி தேவையில்லாமல் பிரச்சனை உண்டு பண்ணக்கூடாது. ஒன்னால எனக்கு வீட்டில் நிம்மதியே போச்சு. நல்லா இருக்குங்க நீங்கள் சொல்கிறது. ஆ, என்ன நடந்தாலும் நான் தான் காரணம்னு சொல்வீங்க போலயே. இப்போ ஈரானில் கூட போர் நடக்குதான், போட்டா அதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் போட சொல்லுவீங்க, அப்படி தானே? அனிதா, என்ன இது அர்த்தமில்லாத பேச்சா இருக்கு? நீ பண்ணதுனால தானே முள்ள அடி வாங்கினா. அதை விட்டுட்டு எதையோ கொண்டு போய் முடிச்சு போடுறேன். நான் என்ன உன் மேலே பொய் பழியா போட்டுட்டு இருக்கேன்? ஏங்க, நீங்கள் சொல்கிறது நெசமா பொய்யாங்கிறது இங்கே பிரச்சனை இல்லை. சொல்ல வேண்டிய ஆள் தான் பிரச்சனை. நீங்கள் போய் புத்திமதி சொல்ல வேண்டியது உங்கள் தங்கச்சிக்கு. 1000 இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி கட்டிக்க போகிறவரா இருந்தாலும் வண்டியில் ஏறி வர்றது தப்பு தானே? ஏன் உங்கள் அம்மா நம்ம ஒரே ஒரு வாட்டி நிச்சயம் முடிஞ்சு கோயிலுக்கு வண்டியில் போயிட்டு வரோன்னு கேட்டோம், விட்டாங்களா? சினிமாவுக்கு போயிட்டு வரோன்னு கேட்டோம், அப்போ விட்டாங்களா? என் குடும்பம் அப்படி, என் குடும்பம் இப்படி, நாங்கள் அப்படி வாழ்ந்தோம் இப்படி வாழ்ந்தோம், எங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம், எங்களுக்குன்னு ஒன்று, அப்படி இப்படின்னு எப்படி பேசுகிறாங்க. இன்னைக்கு அவங்க பொண்ணு மட்டும் கட்டிக்க போகிறவரோட ஊர் சுற்றலாம். இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படிதானே? ஏண்டி, எதையும் கொண்டு வந்து முடிச்சு போடுறேன். நம்ம கல்யாணம் ஆகி 80 வருஷம் ஆகுது. அன்னைக்கு இருந்த காலம் வேற, இன்னைக்கு இருந்த காலம் வேற. அன்னைக்கும் நீங்க மாப்பிள்ளை தான், நான் பொண்ணு தான். இதுல எதுவும் மாற்றம் இல்லைல்ல? சரிங்க, இப்ப அதனால என்ன? சொல்லிட்டு போயிருக்கணும் உங்க தங்கச்சி. அவ பாட்டுக்கு அவ இஷ்டத்துக்கு போனா எல்லாரும் பேசதான் செய்வாங்க. ஏண்டி, நான் தான் சொல்றேன்ல, நான் தான் மாப்பிள்ளையை விட்டு முள்ளையை கூட்டிட்டு வர சொன்னேன். அதனாலதான் முல்லை ஏறி வந்திருக்கு. ஏங்க, இதெல்லாம் சும்மா கட்டுக்கணுங்க. நீங்க சொன்னதை அவங்க சான்ஸா மாத்திக்கிட்டாங்க. ஏன், ஒரு ஆட்டோ வச்சு வருது, ஆட்டோவில் முள்ளையே பத்திரமா ஏற்றி கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போகிறது. பைக்கில் ஏற்றிக்கிட்டு ஊர் சுற்றினதை நீங்கள் மட்டும் பார்த்துருக்கணும். என்னென்ன சிரிப்பு, என்னென்ன கலகலப்பு. சச்சா, சொல்லவே அருவருப்பாக இருக்குது. போது நிறுத்தடிட்டா. என்கிட்டயும் இப்படி பேசுகிறேன், அம்மா கிட்ட எப்படி எல்லாம் சொன்னியோ? என்ன, நான் பார்த்தது தானே சொன்னேன். என்னமோ இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி உங்கள் தங்கச்சி என்னை அடி வாங்க வச்ச மாதிரி பழியை மொத்தமாக தூக்கி ஏன் மேலே போடுறீங்க? உங்கள் தங்கச்சி ஊருக்கு முன்னாடி, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கட்டிக்க போகிறவரோட பைக்கில் ஒன்றா ஜோடியாக ஊர் சுற்றிக்கிட்டு அவர் மேலே கையை போட்டுக்கிட்டு தெரிஞ்சா அதை கேட்குறதுக்கு துப்பு இல்லை. என்கிட்ட வந்து எகிர்றீங்க. இதெல்லாம் என்கிட்ட வேணாம். எப்படி நடந்துக்கணும்னு உங்கள் தங்கச்சிக்கு போய் பற்றி மாதிரி சொல்லுங்கள். பொண்ணுன்னா எப்படி இருக்கணும்னு கற்றுக்க சொல்லுங்கள். எனக்கு ஒன்றும் அட்வைஸ் பண்ண வேணாம். முன்ன பின்ன யோசிக்காமல் இப்படி பண்ணிட்டேடி. வர வர நம்மளுக்கு அறிவே வேலை செய்ய மாட்டேங்குது. 1000 பேர் 1000 சொன்னாலும் என் பிள்ளை எப்படின்னு எனக்கு தெரியாதானே? பேச்சு கேட்டுக்கிட்டு பெத்த பிள்ளை எப்படி கை நீட்டி அடிச்சுட்டேனே. சே, பிள்ளை மனசு எம்பிட்டு வேதனைப்பட்டிருக்கோம். ஊரே ஒன்று கோடி நின்று ஓம் பிள்ளை எப்படின்னு சொன்னாலும் பெத்தவ எனக்கெல்லாம் நம்பிக்கை இருந்திருக்கணும். கேப்பார் பேச்சை கேட்டு எப்படி என் பிள்ளைய சந்தேகப்பட்டு அடிச்சுட்டேனே. அந்த பிள்ளை மனசு என்ன பாடுபட்டிருக்கோம். வந்த இருந்து அந்த பிள்ளை ஒரு வாய் தண்ணி கூட குடிக்கல. என் மனசு கடந்து தவியும் தவிக்குது. ஒரு 2 பிள்ளை என்ன பண்றான்னு பார்த்துட்டு வந்துருவான். 1000 சொல்லியிருந்தா அவரோட வண்டியில ஏறி இருக்கக்கூடாது. தப்பு நம்மளோடதான். தேவையில்லாம நம்மளாலதான் வீட்டுல பஞ்சாயத்து. அம்மா மனசு எம்பிட்டு கஷ்டப்படும். அண்ணன் வேற அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க போச்சு. எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம். கொஞ்சம் பேசாம இருந்து அடுத்த வீடு வந்து சேர்ந்தது. இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு நம்மளே காரணமாயிட்டோமே. இங்கதான் உட்காந்துட்டு இருக்காள. எப்ப முல்ல அம்மா காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன், குடியா? இல்லம்மா, எனக்கு வேணாம். உனக்கு பிடிச்ச மாதிரி ஃபில்டர் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன், குடிமா. இல்லம்மா, எனக்கு வேணாம், எனக்கு ஒன்றும் குடிக்கணும்னு தோணல. அம்மா மேல கோவமா? அடிச்சுட்டேங்க, வருத்தம் தானே? அதான் அம்மாட்ட காஃபி குடிக்க மாட்டேங்கிறேன். அம்மா மூஞ்சி கூட பார்க்க மாட்டேயாத்தா. திரும்ப. இல்லம்மா, இல்ல போ, நானே வரேன். அட, திரும்புகிறேன்ல யாத்தி. என் பிள்ளை இன்னமும் அழுதுகிட்டு இருக்கு. ஐயோ இல்லம்மா, ஏதோ கண்ணில் தூசி விழுந்துருச்சு. முல்ல, உன்னை பத்தி எனக்கு தெரியும், பெத்தவ எனக்கு தெரியாதா? எல்லாரும் முன்னாடி வச்சு உன்னை அடிச்சுட்டேன்னு உனக்கு வருத்தம். என் பெத்த பிள்ளைய நான் நம்பி இருக்கணும். அந்த பேச்சை கேட்டு இப்படி அடிச்சது ஏன் தப்புதாம்மா, மன்னிச்சிரு. என்னம்மா நீ இப்படி எல்லாம் சொல்ற? நீ தானே அடிச்ச. ரோட்ல போறவங்கள வந்து அடிச்சாங்க, உனக்கு என் மேல இல்லாத உண்மையா? இல்லடி புள்ள, 1000 இருந்தாலும் உங்க அண்ணி பேச்சு கேட்டுக்கிட்டு உன்னை கை நீட்டி இருக்க கூடாது. நடந்தது என்னன்னு தீர விசாரிச்சிருக்கணும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிறது ஆத்தாக்காரி விஷயத்த சரியாயிடுச்சு பத்தியா?
1000 பேர் 1000 சொல்லியிருந்தாலும் நான் பெத்த பிள்ளை அப்படி இல்லைன்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு நானே வந்து சந்தேகப்பட்டு இப்படி அரைஞ்சிட்டேன்டி. என்ன மன்னிச்சிருமா. என்னப்பா நீனு என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்குற? இதுல என்ன இருக்கு? தப்பு யாரை பண்ணாலும் மன்னிப்பு கேட்கறது வழக்கம் தானே. அதுல ஒன்றும் குறைஞ்சு போயிடாது. என் பிள்ளைய நான் கை நீட்டி அடிச்சுக்க கூடாது. அதுவும் உங்க அன்னைக்கு அரி பேச்சு கேட்டு நான் பண்ணது பெரிய தப்பா போச்சு. ஏதோ புத்தி எழுந்து கோவத்தை பத்தி கேட்டியே. தெரியுமா? இதெல்லாம் நீ எனக்கு சொல்லணுமா? நீ அந்த கோவத்துல தான் இந்த ஆத்தாக்காரி மூஞ்சையும் பார்க்காம இப்படி போயாம அழுதுட்டு இருக்க. நான் குடிக்கிற காசியை கூட வாங்க மாட்டேங்கிறேன்னு எனக்கு தெரியும். ஐயோ அம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்லம்மா. யாரா இருந்தாலும் உன் இடத்துல இருந்தா கோவம் வரதான் செய்யும். இதுல என்ன இருக்கு? நீ பண்ணது சரிதாம்மா. நான் பண்ணதுதான் தப்பு. அவர் எவ்வளவுதான் கூப்பிட்டுருந்தாலும் அண்ணனே சொல்லியிருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம அவர் வண்டியில ஏறி இருக்க கூடாது. வெயிட் பண்ணி ஒரு ஆட்டோ இல்ல நடந்து கூட வந்திருக்கலாம். அவரோட ஏறினது தப்புதாம்மா. என்ன மன்னிச்சிரு. ஐயோ நான் பெத்த மகனே, அழுவாதம்மா அழுவாத. நீ இழந்த அம்மாவால தாங்க முடியாது. அம்மாவுக்கும் அழுக வந்துடும். அழுகாத அழுகாத முல்ல. நீயே அழுகுற. நீ முதல் அழுகையை நிறுத்திட்டியே. சரி சரி, நான் கண்ணை தொடச்சிட்டேன். நீ அழுகாத. இனிமே ஆத்தா வந்து அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அம்மா, தப்பு பண்ண நீ சொல்லாம யாருமா சொல்லுவா? ஏன் நீ என்ன அடிக்க மாட்டேன்னா அப்படியெல்லாம் இல்லடி. இருந்தாலும் என் பிள்ளை இனி தப்பு பண்ண மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி விடு, இதை இதோட விடுவோம். காஃபியை கொடு. வந்து எனக்கு ஒன்றும் சாப்பிடல. குடி குடி. எடி சூடு போதுமா பாரு, இல்லை சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன். இதுவே போதுமா? நீ கொஞ்சம் குடிக்கிறியா? வேணாம் வேணாம், நான் குடிச்சுக்கிறேன், நீ குடி. இப்போ என்னதான் சொல்ல வரீங்க? எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். உங்க தங்கச்சி மேலேயும் எந்த தப்பும் இல்லை அப்படித்தானே? கொஞ்சம் பொறுமையா பேசு. ஏன் இப்போ லபாதிபான்னு கத்துற? ஓ, நான் தான் இப்போ பஜாரி மாதிரி கத்துறேன். இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் ஒழுங்கத்தான். சும்மா ஏதோ உள்ள சத்தம் கேட்குற மாதிரி இல்லடா. ஆமா, அங்கே என்ன பிரச்சனை? உங்க அண்ணி மறுபடியும் என்ன ஏழ்ற இழுக்கிறாளோ தெரியலையே. வா போய் பாப்போம். கொஞ்சம் பொறுமையா பேசுன்னு சொல்லிட்டேன். என்னங்க என்ன எது கத்துறீங்க? போனா தைரியம் இருந்தா உங்க தங்கச்சிக்கு எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுங்க. என்னதான் அதட்ட வேலை வேணாம். அனிதா, என்ன ஆச்சு? ஏன் இப்ப கத்திட்டு இருக்க? சத்தம் வாசம் வரைக்கும் கேக்குது. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? நான் பேசுறதுலதான் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தப்பா எடுத்துக்குவாங்க. உங்க பொண்ணு ஊர் சுத்திட்டு வரதுல யாரும் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. அப்படிதானே? அண்ணி, அண்ணன் பேச்சு கேட்டுதானே நீ நான் வந்தேன். இது ஒரு சாக்கு உங்களுக்கு. அண்ணனே சொல்லியிருந்தாலும் முடியாது, ஏற மாட்டேன்னு சொல்லியிருக்கணும். இதுதான் சான்ஸ். நல்லா ஜோடி போட்டு சுத்திட்டு வந்துட்டு இப்ப கதை அளக்குறியாக்கோ? அனிதா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா நான் மனுஷனா இருக்க மாட்டேன் சொல்லிட்டு என்னங்க பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? நியாயத்தை யார் கேட்டாலும் அடக்கிடுவீங்களே உங்க வீட்டுல. எனக்கு ஒரு நியாயம், உங்க தங்கச்சிக்கு ஒரு நியாயம். ஏன் அத்தை, நீங்களே சொல்லுங்க. இதே வேற ஊர்ல வேற ஏதாவது ஒரு பொண்ணு இப்படி பண்ணியிருந்தா ஒத்துக்குவீங்களா? சரி, என்னமோ பண்ணிட்டு போங்க. அது உங்க குடும்ப பாடு. இப்ப ஊர் சுத்த விடுவீங்க, அப்புறம் முடியாதுன்றீங்க. அதெல்லாம் நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க. ஆனா இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு உங்க மகன் என்கிட்ட ஏறிக்கிட்டு வராரு. இதெல்லாம் சுத்தமா சரியில்லை சொல்லிட்டேன். ஒழுங்கா மகளை கண்டிச்சு வளர்க்க துப்பு இல்ல, ஏன்கிட்ட வரீங்க? என்னடி சொன்ன? ஒன்ன உன் மண்டைய பழக்காம விட மாட்டேன். என் தங்கச்சியை பத்தி தப்பா பேசின வாய உடச்சு எடுக்கிறேன் பாரு. ஐயோ அண்ணா, ஐயோ அண்ணா, சொன்னா கேளு. அதெல்லாம் வேணாம், விடு. அடிச்சு கொள்ளுங்க. உங்களை நம்பி கட்டிக்கிட்டு வந்ததுக்கு இது ஒண்ணுதான் கேடு. என்ன சொன்னா கேளுண்ணே, நிறுத்து. கும்பிடுது. ஐயோ வாய் அடங்குதா பத்தியா? நீ அவச்சு சொல்லுமா. அண்ணன் வைக்க சொல்லு பேட்டை. எப்படா பேட் எடுத்து உங்க மகன் மண்டைய பழப்பாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க. நல்லா இருக்கு உங்க நியாயம். வந்த மருமகளை நல்லா நடத்துறீங்க. என்ன சொன்னா கேளுங்க, பேட்டை கீழே போடு. விடுமுல்ல, இன்னைக்கு அவன் மண்டைய பழக்காம விட போறது இல்ல. அரவிந்த், பேட்டை கீழே போடுறா. ஜெம்மா, என்ன அம்மா எனக்கிட்டு கீழே போடு. ஃபர்ஸ்ட் பேட்டை கொடுனே. உள்ள இருப்பா. உள்ள யாரு நீ தப்புச்ச இல்ல? இன்னைக்கு நடக்கிறதே வேற. அடிச்சிருந்தா தெரியும் இந்த அனிதா யாருன்னு. இப்படி திமிரு எப்படி பேசிட்டு வர பத்தியா? இவ்வளவுதான் நீ அடிச்சிருக்கணும். உள்ள வந்து தடுத்ததுதான் தப்பா போச்சு. எல்லாம் திருந்தவே மாட்டான். எப்பா, ஒரு குடும்பத்தை என்ன நிலைமைக்கு இழுத்து விட்டுட்ட? 2 மணி நேரத்துல புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. நல்ல பொண்டாட்டியை கட்டி கூட்டிட்டு வந்தடா. நான் பார்த்த பொண்ணா இருந்தா எப்படி நடந்திருக்குமா? என்ன பண்றது, எல்லாம் அதை திஷ்டத்துக்குள்ள இருக்கு. 1000 இருந்தாலும் அண்ணி அடிக்க நீ கை வாங்கியிருக்க கூடாது. போனேன், எல்லாம் இவளால வந்துச்சு. மனசு நிம்மதியா இருக்க முடியுதா? இவளை கட்டிட்டு வந்ததான் என் வாழ்நாள்ல நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. வாயா இல்ல வாயில கொடுக்க வச்சிருக்காளான்னு இல்ல, தேல் மாதிரி வாக்குல மசத்தை தடவிட்டு எல்லாரையும் கொத்திக்கிட்டே இல்ல தெரியா? எப்பதான் இவ வாயில இருந்து நமக்கு விடிவு காலம் கிடைக்குமோ தெரியல. நம்மளும் இன்னைக்கு திருந்துவா நாளைக்கு திருந்துவான்னு பார்த்து பார்த்து சலிச்சு போனாதான் மிச்சம். இப்படியே போனா வாழ்க்கையை வெறுத்து போயிடும்.